பரப்புரையின் போது ஆம்புலன்ஸ் ஓட்டுநரை மிரட்டிய விவகாரம் தொடர்பாக அதிமுகவினர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பரப்புரையின் போது ஆம்புலன்ஸ் ஓட்டுநரை மிரட்டிய விவகாரம் குறித்து அதிமுகவினர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை வழங்க செய்தியாளர் குமரவேல் இணைந்திருக்கிறார். குமரவேல், அதிமுகவினர் மீது பதிவு செய்யப்பட்டிருக்கும் வழக்கு குறித்த விவரங்கள் என்ன? பூங்குழலி, கடந்த 18ஆம் தேதி இரவு 10 மணிக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகம் மீட்போம் என்ற சுற்றுப்பயணத்தில் அணைக்கட்டு பேருந்து நிலையத்தில் பேச வந்தபோது 108 ஆம்புலன்ஸ் கூட்டத்திற்குள் நுழைந்தது. அப்போது எடப்பாடி பழனிசாமி வேண்டுமென்றே திமுக இதுபோன்று ஆளில்லாத ஆம்புலன்ஸ்களை அனுப்புவதாகவும், இனி இதுபோன்ற நடவடிக்கை தொடர்ந்தால் ஆம்புலன்ஸ் ஓட்டி வரும் ஓட்டுநரே நோயாளியாக மாற்றப்படுவார் என எச்சரிக்கை விடுத்திருந்தார். இதற்கு திமுக தரப்பில் இருந்தும் 108 ஆம்புலன்ஸ் நிர்வாகத்தின் தரப்பில் இருந்தும் மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருந்தது. அணைக்கட்டு பேருந்து மருத்துவமனையில் இருந்து வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு நோயாளியை அழைத்து செல்லதான் ஆம்புலன்ஸ் வந்ததாக கூறப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அன்றைக்கு மறுநாள் ஆம்புலன்ஸ் ஓட்டி வந்த சுரேந்தர் என்பவர் அணைக்கட்டு காவல் நிலையத்தில் இது குறித்து புகார் அளித்துள்ளார். தான் ஆம்புலன்ஸை ஓட்டி சென்ற போது கூட்டத்தில் இருந்தவர்கள் வழிமறித்து தன்னை தாக்கியதாகவும், ஆம்புலன்ஸ் மீது தாக்குதல் நடத்தியதாகவும், அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு புகார் மனுவை அளித்திருந்தார். அதன் அடிப்படையில் தான் தற்போது அணைக்கட்டு காவல்துறையினர் அடையாளம் தெரியாத 5க்கும் மேற்பட்ட நபர்கள் மீது அவதூறாக பேசுதல், தாக்க முற்படுதல் மற்றும் பணி செய்ய விடாமல் தடுத்தல் உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். பூங்குழலி, பரப்புரையின் போது ஆம்புலன்ஸ் ஓட்டுநரை மிரட்டிய விவகாரத்தில் அதிமுகவினர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குமரவேல். குமரவேல், இணைப்பில் இருக்கிறீங்க. ஆம்புலன்ஸ் ஓட்டுநரை மிரட்டிய விவகாரத்தில் தற்பொழுது அதிமுகவினர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கை பதிவு செய்தவர்களுடைய விவரங்களை சொல்ல முடியுமா? 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வழக்கை பதிவு செய்தவர்கள் யார்? யார் யார் மீது இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? பூங்குழலி, புகார் அளித்த நபரான ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் சுரேந்தர் அளித்திருக்கக்கூடிய புகாரில் அன்றைக்கு இரவு 10:05 மணிக்கு தனக்கு நோயாளியை மேல் சிகிச்சைக்காக எடுத்து செல்ல வேண்டும் என்ற வந்த அழைப்பின் அடிப்படையில் தான் நான் பள்ளிகொண்டாவில் இருந்து ஆம்புலன்ஸை அணைக்கட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றதாகவும், எதிர்பாராத விதமாக அதிமுகவின் கூட்டம் நடைபெறும் இடத்திற்கு சென்றேன். அப்போது அங்கிருந்தவர்கள் தடுத்தார்கள். நான் உரிய விளக்கம் முன்வைத்த போதும் அவர்கள் அதை கண்டுகொள்ளாமல் தான் அணிந்திருந்த ஐடி கார்டு மற்றும் உடன் இருந்த ஊழியரையும் தாக்கியதாக குறிப்பிட்டிருந்தார். அவர் கொடுத்திருந்த புகாரிலுமே கூட இன்னார் தாக்கினார் என குறிப்பிடவில்லை. அடையாளம் தெரியாத 5க்கும் மேற்பட்ட நபர்கள் தாக்கினார்கள் என்றுதான் குறிப்பிட்டிருந்தார். அந்த அடிப்படையில் தான் 5 பேரின் பெயரை குறிப்பிடாமல் பொதுவாக 5க்கும் மேற்பட்ட நபர்கள் என்ற அடிப்படையில் தான் அணைக்கட்டு காவல் நிலையத்தில் இந்த புகாரானது பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த புகாரின் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்ட பிரிவுகளின் கீழும் அணைக்கட்டு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இதற்கு பின்னாகத்தான் யார் யார், அதாவது புகார் கொடுத்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநரையும் அழைத்து, சந்தேகப்படும் நபர்களையும் அழைத்து யார் யார் மீது வழக்கு பதிவு செய்து யார் யாரை வழக்கில் சேர்க்கிறார்கள் என்ற விவரம் தெரிய வரும். பூங்குழலி, ஏற்கனவே கூட்டத்திற்கு இடையூறு செய்ய ஆம்புலன்ஸில் வந்ததாக ஓட்டுநரை எச்சரித்திருந்தார் EPS. இந்நிலையில் அதிமுகவை சேர்ந்தவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி குமரவேல்.